بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த 2 நாள் தர்பியா வகுப்பிலே தகவல் தொடர்பு ஷேரிங் கம்யூனிகேஷன் என்கிற ஒரு பாடத்தின் கீழ் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பரிமாற சொல்லியிருக்கிறார்கள். தகவல் தொடர்பு என்று சொன்னால் இது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டின் கீழே இந்த வகுப்பு எடுக்கப்படுவதாக எண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை நம்முடைய ஜமாத் நிர்வாக முறையில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு. எப்படி நம்முடைய மார்க்கம் நிர்வாக ரீதியான கட்டுப்பாடை நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறைகளை சரியான முறையிலே பேணக்கூடிய ஒரு அமைப்பு. மாநில நிர்வாகம் உங்களுக்கு இந்த உத்தரவை போடுகிறது. 2 நாட்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கான தர்பியா. நமக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ அலுவல்கள், எத்தனையோ சொந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு மாநில நிர்வாகம் சொன்னால் உடனே அசம்பிளாக தயார். இந்த கட்டுப்பாடு என்பது ஒரு நிர்வாக முறை தானே. அப்ப இந்த நிர்வாக முறை நாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தகவல் தொடர்பு என்கிற ஒரு சப்ஜெக்ட்ல நாம் ரொம்பவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகவல் தொடர்பை பொறுத்தவரை எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அவங்க இயக்கம் தாண்டி ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருந்தாலும் வேற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் அனைத்து நிர்வாகத்திற்கும் முதுகெலும்பாக முக்கிய கருவியாக இயங்குவது இந்த ஷேரிங் கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம். இந்த துறை தான். இந்த துறை, இந்த தன்மை எந்த நிர்வாகத்தில் பலவீனமாக இருக்கோ அல்லது எந்த நிர்வாகத்தில் முறையற்ற வகையில் அது நடைமுறைப்படுத்தப்படுதோ அந்த நிர்வாகம் சீர்குலைந்த நிர்வாகமாகிறது. நாம எவ்வளவு பெரிய கொள்கையை சொன்னாலும், எவ்வளவு பெரிய தத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே வைத்தாலும், எவ்வளவு பெரிய சிறந்த சிந்தனையாளர்களாக இருந்தாலும் தகவல் பரிமாற்றம் என்கிற இந்த துறையில நம்மிடத்துல ஒரு சரியான முறையை கடைபிடிக்கப்படலன்னு சொன்னா இது பலம் குறைந்த ஒரு நிர்வாகமாக மாறிவிடும். கருத்து பெரிய கருத்து தானே, சிறந்த கொள்கையை தானே சொல்றோம், எல்லாம் சரிதான். நிர்வாகத்திற்கு எது பேசுற அது நம்ம இடத்துல இல்லையே, அந்த ஒன்றே நம்முடைய சிறப்பு தன்மைகளே இல்லாம ஆக்கிடும். அப்போ மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் தொடர்பு என்றால் என்ன, நாம் அதில் எந்த அளவில் இருக்கிறோம், இன்னும் நாம் எந்த அளவிற்கு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரை மணி நேரத்தில் எந்த அளவிற்கு உங்களுக்கு இதை விரிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாம் விரிவாக சொல்றோம். தகவல் பரிமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்லுவீங்கல்ல, ஒருத்தர் நீங்க ஒரு போன் மூலமாக அல்லது நேரடியாக சந்திக்கும் பொழுது ஒருத்தர் பேசிக்கிறோம். தர்பியா நடக்கிறனால நீங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க. தர்பியாவுக்கு ஒரு 10 நிமிஷம் டீ டைம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்களா? இருக்க மாட்டோம். உடனே நம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டா, பக்கத்துல இருக்கிறவரோட ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணிப்பீங்க. உண்டா இல்லையா? உண்டு. ஏன் தர்பியா நடக்கும்போது பொதுக்குழு 4000 பேரை உட்கார வச்சிருந்தா 2000 பேர் மசூரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை மணிக்கு டிக்கெட் போட்டிருக்கு, துணி காய வச்சிருமே, காஞ்சிருக்குமா, போறதுக்கு கரெக்டா இருக்குமா, பொதுக்குழு இழுக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டா முடிப்பாங்களா, எல்லா மசூராவும் பின்னாடி இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், என்னடா சலசலப்பு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் மயான அமைதியா இருக்கேன்னு பார்த்தா உண்மையிலே ஒரு மயானத்துக்கு போயிடுவாங்க. கொளுக்கிற கோடை பருவத்தில் உங்களுக்கு பொதுக்குழு செயற்குழு வைத்தாலே இந்த நிலைமைன்னு சொன்னா குழு ஊட்டியில சொல்லவே தேவையில்லை. அடிப்படை கொள்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுது. இந்த ஜமாத்தினுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய கொள்கையை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க நல்லா மூச்சு சுவாச காற்று விட்டு கொண்டு
ஒரு பக்கம் தூக்கத்தில் இருக்கவர் தூங்கி கொண்டுட்டு தான் இருக்கீங்க. இதுவே ஒரு நிர்வாக குறைதான். தூக்கம் எல்லாருக்கும் தான் வருது. பேசுறவரை எம்ஐ எப்படி தூங்க மாட்டாரா? எல்லோருக்கும் தூக்கம் குறைவுதா. ஆனால் 2 நாள் தியாகம் என்று செலவழித்ததுல எப்ப முழு பலன் அடைவோம் கேட்டா, இந்த தகவல் பரிமாற்றம் என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டதோ எல்லோரும் சரியான முறையில் அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? எம்ஐ என்ன 1.5 மணி நேரம் உங்களுக்கு வகுப்பெடுத்தாரோ அந்த 1.5 மணி நேர வகுப்பை முழுமையாக நாங்கள் செவியிட்டோம், முழுமையாக கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் கம்யூனிகேஷன். ஒருவர் 500 பேருக்கு முன்னாடி பேசுவதும் சரி, வாய்ப்பு கிடைத்தவுடன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதும் சரி, இடைவெளி கிடைக்கும் பொழுது உங்கள் மனைவி குடும்பத்தாரோடு பேசுவதும் சரி, இதுதான் தகவல் பரிமாற்றம். பல பரிமாற்றத்தில் இருக்கும். நிர்வாகத்தில் கடைபிடிக்க வேண்டிய தகவல் பரிமாற்றங்கள் என்ன, அதனுடைய முறைகள் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் பேசிக் கொள்ளுகிற விஷயங்கள் ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகிகள் பேசுறதோ, அல்லது மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகளிடத்தில் பேசுறதோ, அல்லது ஒரு பொதுக்குழுல மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுவதோ, இது அத்தனையும் தகவல் பரிமாற்றங்கள் தான். இத்தனை பரிமாற்றங்களிலும் குறைந்தது 5 அடிப்படையான விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த 5 விஷயங்கள் என்று குறிப்பிட்டு சொல்றோமே, எல்லோரும் உங்களுடைய கவனத்தை கூர்மையாக ஆக்கிக்கங்க. 5 விஷயங்களில் நாம் எந்த அளவுல இருக்கிறோம்? 5ல ஒரு 2 கடைபிடிக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த 3 கடைபிடிப்போம். 5ல 1 தான் கடைபிடிக்கிறோமா? இந்த 4 இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை மக்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ரொம்ப நம்புறாங்க. நம்மை எந்த அளவிற்கு நம்புகிறார்களோ நம்பகத்தன்மைக்கு ஏற்றவாறு நம்முடைய நடவடிக்கை எப்பொழுது அமையும் என்று சொன்னால், நிர்வாகம் தான் இது ஒரு நிர்வாகம். என்ன ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் உடனே கிடைக்குது. கரெக்டான பொறுப்பாளர் அந்த துறையில கரெக்டான கவனத்தோட இருக்கார். அது சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றார். இதெல்லாம் எப்பொழுது குளோபலைஸ் ஆகும்னு கேட்டா, இந்த தன்மைகள் நம்ம இடத்துல இருக்கணும். அந்த தகவல் பரிமாற்றம், ஷேரிங் கம்யூனிகேஷன் ஒரு நிர்வாகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த துறைக்கு அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய 5 அம்சங்கள்ல முதலாவது அம்சம் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்றது. ஒரு செய்தியை தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்றது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதும் தகவல் பரிமாற்றம் தான். ஒருவரோடு ஒருவர் போன் மூலமாக பேசிக் கொள்வதும் தகவல் பரிமாற்றம் தான். நீங்கள் ஒரு செய்தியை கடிதம் மூலமாக பேசுவதும் தகவல் பரிமாற்றம் தான். SMS மூலமாக சொல்வதும் பரிமாற்றம் தான். இப்படி எல்லா தகவல் பரிமாற்றங்களும் அது எல்லாம் ஷேரிங் இன்ஃபர்மேஷனாக வந்தாலும் அதுல 2 முக்கியமான தன்மைகள் இருக்கு. ஒன்று சொல்றவர், செய்தியை தெரிவிப்பவர். மற்றொன்று செய்தியை கேட்பவர். இதை நிர்வாகத்துறையில் எப்படி சொல்லுவாங்க கேட்டா, எக்ஸ்பிரஸ் இன்ஃபர்மேஷன், செய்தியை பரிமாறிக்கொள்பவர். லிசனிங் இன்ஃபர்மேஷன், செய்தியை கேட்பவர். எல்லாருமே இந்த 2 தன்மை உள்ளவராக இருக்கும். ஜி இந்த வேலையை செஞ்சிருங்க சொன்னா நான் செய்தி சொல்லக்கூடியவராயிருவேன். கேட்டு செயல்படுத்துறீங்கல்ல, நீங்க லிசனர் ஆயிடுவீங்க, கேட்பவராக ஆயிடுவீங்க. இந்த 2 தன்மைக்குள்ளவர்களாகத்தான் கண்டிப்பாக நாம் எல்லோரும் இருப்போம். மாவட்ட மாநிலத்துக்கு சொன்னாலும் சரி, கிளை உங்களுக்கு சொன்னாலும் சரி, யாராவது ஒருவர் செய்தி சொல்லக்கூடியவராக, அதை பெறக்கூடியவராக, 2 தன்மைக்குரியவர்களாகத்தான் நாம் இருப்போம். இந்த 2 தன்மைக்குரியவர்களும் இந்த 5 அம்சங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலாவது விஷயம், நீங்க என்ன ஒருத்தருக்கு சொல்றீங்களோ, போன் மூலமாகவோ நேரடியாகவோ ஒரு சபையிலோ எதை சொல்வதாக இருந்தாலும் புரியும் விதமாக தெளிவாக பேசணும். எதுக்காக இதை சொல்றோம்னா, தம் கெட்டி மணிக்கணக்கில் கிளை நிர்வாகிட்ட பேசுவீங்க ஒரு பிரச்சனை விஷயமா. நீங்க என்ன டைரக்ஷன் பண்ணீங்களோ அதுக்கு எதிரான வேலையை அவர் செஞ்சு வச்சிருப்பார். செஞ்சு முடிஞ்ச பிறகு விளைவு உங்களுக்கு வந்த பிறகு போனை போட்டு, யோ சுமேரு என்னையா காரியம் செஞ்சு வச்சிருக்க, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்கிற, ஜி நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்க இப்படி சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனை எல்லாம் வருதா நிர்வாகத்துல வரும். நாம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாத மாதிரி பேசுறது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த நிர்வாக துறைகள்ல இதற்கு எப்படி பேர் சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்ன்றாங்க. பேசுவதற்கு முன்பு நல்ல சிந்தனையோட என்னத்துக்காக போன போடுறோம். உங்க போனை அட்டன் பண்றவர் ஒரு வேலையில இருக்கிறார், நினைக்கிட்டு உங்க போனை அட்டன் பண்றார். அப்படி அட்டன் செய்யக்கூடியவருக்கு எதற்காக போடுகிறோமோ அந்த செய்தியை தெளிவாக எடுத்து சொல்றது, புரியும் விதமாக எடுத்து சொல்றது. புரிந்தவர் அப்பதான் கரெக்டாக நடக்க முடியும். நாம நிறைய பேசுறதுக்காக பேசிட்டோம்னு சொன்னா என்ன சொல்றது அவரும் விளங்கிக்க முடியாது. ஏருக்கு மாறாத விஷயங்கள் தான் நடக்கும். சொன்னதுக்கு மாற்றமான காரியங்கள் பல இடங்களில் புரிதல்ல ஏற்படக்கூடியதுல ஏற்படுதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட மட்டும் உள்ள குறை இல்லை,
அதை எடுத்து சொல்றோம் பாருங்க, சொல்லுவதிலும் சில நேரங்களில் குறை ஏற்படுது. அதே போல ஸ்பீச் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க, பேசுவதை தெளிவாக எடுத்து சொல்றது. பேசுவதற்கு முன்பு சிந்தனையோட பேசுறது, என்னத்துக்காக போன போட்டோம் அந்த மெசேஜ் தான் மனசுல இருக்கணும். பேச்சுக்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல் இருக்கும். மெசேஜ் தான் மண்டையில இருக்கணுமே தவிர என்ன பேசுறன்ற பேச்சுக்கல்ல கவனம் இருக்கக்கூடாது. என்ன மெசேஜ் கொடுக்கணும், என்ன டைரக்ஷன் பண்றோம், அந்த டைரக்ஷன் தான் மனசுல இருக்கணும். இது ஒரு செய்தி. அடுத்தது சொல்றதை தெளிவாக எடுத்து சொல்றது. இப்படி 2 தன்மைகளோடு இருக்கணும். இதை கூடுதலாக சொல்றதா இருந்தா நம்முடைய மார்க்கம் இருக்கு பாருங்க. இந்த நிர்வாகத்துறை சம்பந்தமாக நம்ம பேசுறதெல்லாம் ஏதோ ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள விஷயங்களை பேசல,